ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு 70mm ஸ்டோரிஸ் சேனல். ஸோ நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது அக்கா தங்கை சீரீஸோடைய எபிசோட் 3. ஆல்ரெடி 2 எபிசோட் போட்டிருக்கோம். அதோடைய லிங்க்கை எண்ட் ஆஃப் த வீடியோவில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். ஸோ போன எபிசோடு வரைக்குமே 2 பேருக்கும் உண்டான அந்த தொடர்பு வந்து நான் உங்களை வந்து சீக்ரெட்டாக வாட்ச் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிற விதமாக இருக்கட்டும், அக்காவுடைய இன்டென்ஷன் என்ன அப்படின்றத நம்ம அரவிந்த் வந்து புரிஞ்சுக்கிட்ட விதமாக இருக்கட்டும், எல்லாமே ஒரு ஒரு கனெக்டிங் டாட்டாக வந்து நிற்கிது. ஸோ இந்த மாதிரி அக்கா வந்து நீங்கள் 2 பேரும் ரூமில் பண்ணுறது, அப்புறம் வந்து எனக்கும் வந்து விருப்பம் அப்படின்றத இன்டெரக்டாக வந்து சொல்லி கண்ணடிச்சு போன எபிசோட் முடிச்சிருந்தோம். ஸோ அதுக்கப்புறம் வந்து 2 பேருக்கும் உண்டான அந்த பேச்சு ரொம்ப நெருக்கமான ஒரு பேச்சாக மாறிச்சு. ஸோ சிரிப்பு சத்தம் அதிகமாக இருந்தது 2 பேரும் பேசிக்கிறப்போ. எந்த மாதிரி பேச்சுன்னா, நான் உன்னை நினச்சி நிறைய பண்ண வேண்டிய முதல்ல உன்னை எப்போ பார்த்தனோ அப்போவே வந்து, அதாவது கல்யாணம் பண்ணி உன் தங்கச்சியை பொண்ணு பார்க்க வரும்போது கல்யாணம் பண்ணுறப்பெல்லாம் நீ கூட நின்று செம்ம கும்முன்னு இருப்ப. நல்லா பிரியாமணி மாதிரி கருகருன்னு நல்லா டஸ்கியாக சூப்பரான ஒரு பியூட்டி. அப்போ வந்து காற்றுல அசைஞ்ச உன்னோட தொப்புலாக இருக்கட்டும், சைடில் சாரியில் தெரியக்கூடிய உன்னுடைய ஒரு சைடு மாங்காவாக இருக்கட்டும், எல்லாமே வந்து அப்படி ரசித்து பார்ப்பேன். அப்போவே வந்து எப்படியாச்சும் உனக்கு வந்து ஏதாவது கொடுத்து செய்யணும் அப்படின்னு சொல்லி எனக்கு ஆசை. ஆனால் வந்து அதுக்கான நேரம் காலம் எதுவுமே அமையவே இல்லை. ஆனால் உன்னை வந்து அப்பப்போ குளிக்கும் போதெல்லாம் வந்து எட்டி பார்த்துருக்கேன். உன் வீட்டில் வந்து தங்கும்போது அந்த அரைகுறை ஆடையில் வந்து அச்சு பிசுறாமல் எந்த சான்ஸ் கிடைச்சாலும் உன்னை அப்படி பார்த்து ரசிப்பேன் அப்படின்னு சொல்லி அவன் அரவிந்த் தன்னுடைய மனசில் இருந்த எல்லாத்தையுமே வந்து கொட்டிட்டான். லதாவும் வந்து அடப்பாவி இப்படி எல்லாமே என்னை பார்த்து ரசிச்சிருக்க, அப்போவே அவன் சொல்ல வேண்டியதுனடா, அப்போ சொல்லியிருந்தா செருப்பால் அடிச்சிருப்படி. இப்போ வந்து நாங்கள் பண்ணுறதெல்லாம் வந்து ஒட்டி கேட்டு அதன் மூலமாக உனக்கு வந்து ஆசை வந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் உன் புருஷனை பழி வாங்க தானே என்கிட்ட வந்து இப்படி பண்ணுற, அவன் வேறு பொண்ணுக்கிட்ட சுற்றுறான் அப்படின்றதுக்காக நீ இன்னொருத்தங்கிட்ட போகணுன்றதுக்காக வந்த, அதுவும் ஒரு ரீசன். எப்பட்றா மனசில் இருக்கிறத அப்படியே பார்த்த மாதிரி படித்து சொல்கிற அப்படின்ற மாதிரி சொல்கிறா லதா. எல்லாம் தெரியும்டி, எல்லா பொண்ணுங்களுக்கும் ஒரே எண்ணம் தான், எப்படியாச்சும் நான் தான் சந்தோஷமாக இருக்கணும், அது இல்லைனா வந்து அடுத்தவன் சந்தோஷமாக இருந்தால் அதை கெடுக்கணும் அப்படின்ற வகையில் தான் வந்து பாதி பேர் இருக்கீங்க, மீதி பேர் நல்லவங்களா இருக்கீங்க. இந்த மாதிரி தானே ஓடுது. சரி ரொம்ப பேசாத, அடுத்து நம்ம எப்போ பண்ணலாம், எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது, தங்கச்சிக்கு தெரியாமல் பார்த்துக்கணும், அவளுக்கு வந்து நித்யாவுக்கு தெரிஞ்சது நான் ரொம்ப சங்கடப்படுவாளா, உன்னை செய்கிற மாதிரி அவளை செய்கிறேன், அதுவே ரசித்து ருசித்து என்ஜாய் பண்ணி சாப்பிட்றா, அவள் எங்கத்த இதெல்லாம் கேட்டு ஃபீல் பண்ண போகிறான், அதுக்குன்னு அவளுக்கு தெரிஞ்சு பண்ண சொல்லிட்டு என்னெல்லாம் முடியாது அப்படின்னு சொல்கிறான். சரி சரி ரொம்ப கோச்சிக்காத, ரொம்ப பேசாதவா, இப்போவே பண்ணலாம், இப்போவே அவள் வர நேரமாச்சு, எதுவுமே தெரியாது, எல்லாம் அறகுறையாக இருக்கிறா நீ. ஸோ இதுக்கான 2 பேருமே அனுபவிக்கிறதுக்கான ஒரு நாளை வந்து குறித்தாங்க. ஸோ அன்றைக்கி ஈவினிங், வெள்ளிக்கிழமை ஈவினிங் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க. இவங்க பேசுகிறது வந்து புதன்கிழமை. ஸோ இந்த மாதிரி நடக்குது. அப்புறம் மறுநாள் வந்து கட்டுப்படுத்தவே முடியல நம்ம அரவிந்தாலையும் சரி, இன்னொரு பக்கம் லதாவாலையும் சரி. ஸோ லதாவுக்கு வந்து கிட்டத்தட்ட 3 மாதத்துக்கு மேலே ஆயிடுச்சு. கடைசியாக ஒழுங்காக பண்ணி, அதாவது பண்ணியே 3 மாதம் வச்சுக்கோங்க. அப்புறம் ஒழுங்காக பண்ணி வந்து பல மாதங்கள் கணக்கே இல்லாத மாதிரி போச்சு. ஏன்னா அந்தளவுக்கு வந்து அவன் புருஷன் வந்து கவனிக்கல லதாவை. ஸோ இப்போ இப்படி போயிட்டுருக்கும்போது அந்த தேர்ஸ்டே வந்து 2 பேரால் கண்ட்ரோல் பண்ண முடியாமல் இவ வீட்டில் இருக்கும்போதே வந்து காய்கறி வாங்க சொல்லி அனுப்பி விட்டுட்டு, அது இல்லை இது இல்லைன்னு சொல்லி ஏதோ ஒன்று சொல்லி லதா அவளை வந்து கீழே அனுப்பி விட்டா. எனக்கு அது வேணும் இது வேணும்னு சொல்லி வாங்க அனுப்பிவிட்டு, அவள் போன கேப்பில் வந்து 2 பேருமே ரூமுக்குள்ளே போய் கசமுசா பண்ணதுக்கு ஸ்டார்ட் பண்ணுறாங்க. முத்த மழை வந்து பொழிய ஆரம்பிக்குது. கண்ட இடத்துல கை வச்சு பச்சக் பச்சக் பச்சக்குன்னு வேலைய ஆரம்பிக்கிறான் நம்ம அரவிந்த். ஸோ அதுக்கப்புறம் வந்து அடுத்த கட்டத்துக்கு போயிடலாமான்னு யோசிக்கும்போது தான் வந்து சரி ஆனதாட்டம் போயிடலாம் அப்படின்னு சொல்லி லதா வந்து ஒரு வேகத்தில் வெறியில் கத்த, காலிங் பெல் அடிக்குது. ஐயோ வந்துட்டா போல அப்படின்னு சொல்லி அந்த ஆட்டம் அரைகுறையாக முடியுது. ஸோ அதுக்கப்புறம் அன்றைக்கி ஈவினிங்கே வந்து அவனால் பொறுக்க முடியலல்ல, இவளை வச்சு, அதாவது நம்ம நித்யாவை வந்து லதாவை இமேஜின் பண்ணி ஒன்று பண்ண போகிறேன்டி இன்னைக்கு அப்படின்னு சொல்லி ரொம்ப வேகமாக அன்றைக்கி இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு வந்து வெறித்தனமாக ரொம்ப ஃபோர்ஸாக வந்து வேலையை காட்ட ஆரம்பித்தான் நம்ம புருஷன். லதா வேணும்னே என்னை வந்து வெறுப்பேற்றதுக்காக, என்னை வந்து வெறி ஏற்றணுன்றதுக்காக என் முன்னாடி அரைகுறையாக திரியிறியேடி, அந்த புடவைய கொஞ்சம் தொப்புள் மேலே தான் தூக்கி போடேன்டி, என்னை பார்த்து வெறுப்பேற்றணும், வெறி ஏற்றணும், உன்னை பார்த்து நான் அடிக்கணும் அப்படின்றதுக்காகவே தொப்புளுக்கு கீழே வந்து கட்டுறியா, இதெல்லாம் இந்த மாதிரியெல்லாம் வந்து பேசி முதல் தடவை வந்து நித்யா பார்க்குறா. டேய் என்னடா இப்படியெல்லாம் பேசுகிற, இதெல்லாம் பார்த்து நோட் பண்ணியா, ஆமாண்டி அவள் அப்படி தாண்டி என்னை காட்டு வெறுப்பேற்றுறா அப்படின்னு சொல்லி அந்த இதுவே பார்த்து அடிக்கிறேன், அந்த மாங்காயை பார்த்து என்ன குறி பார்த்து அடிக்கிறேன் பாரு அப்படின்னு சொல்லி எல்லாமே வந்து வெறித்தனமாக பேச ஆரம்பித்தேன். இதெல்லாம் வெளியே லதா பக்கத்தில் சோஃபாவில் உட்காந்து கேட்டுட்ருக்கிறான். ஸோ லதாவுக்கு சொல்லிட்டு தான் வந்து செய்ய போகிறேன்னு சொல்லி இதுக்கு முன்னாடி தெரியாமல் உட்காந்து கேட்டுட்டு இருந்தான். இன்றைக்கி வந்து இவனே சொல்லியே கூட்டிகிட்டு வந்து உட்கார வச்சுட்டு அந்த டோர் பக்கமாக நிற்க வச்சே வந்து அதிகமாக சத்தம் வர அளவுக்கு நித்யாவை வந்து செய்ய ஆரம்பித்தான்.
ஸோ இந்த மாதிரி அந்த வெறித்தனமான அந்த ஆட்டம் முடியுது. வெள்ளிக்கிழமை வருது. நித்யாவை வந்து வெளியே அனுப்பி விட்டுட்டு, வேலைக்கு அனுப்பி விட்டுட்டு, இவன் இன்னைக்கு நல்லா லீவ் போட்டு விட்டுட்டு 2 பேருமே வந்து பீரை வாங்கி மெதுவா வந்து குடிக்க ஆரம்பிக்கிறாங்க. லதாவுக்கும் வந்து இது இஷ்டமே இல்ல. இவனுக்கு வந்து இவளுக்கு அந்த பழக்கமே கிடையாது. "புதுசா இருக்கும், நல்லா இருக்கும்டி. ட்ரை பண்ணி பாரு. உன் புருஷன்கிட்ட தான் எதுவுமே ட்ரை பண்ணல. என்கிட்டயாவது பண்ணு" அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ண வைக்கிறாங்க. 2 பேருமே 1, 2 அப்படின்னு சொல்லி லைட்டா பியர் உள்ள போகுது. அதுக்கப்புறம் வந்து "இதுக்கு மேல தாங்காதுடி" அப்படின்னு ஒரு பீர் உள்ள போகும்போதே வந்து அவளுடைய கைய எடுத்துட்டு வந்து இவனுடைய இடுப்புல வந்து வச்சுட்டான். ஸோ அவளும் வந்து "நல்லா தான் வாழ வச்சிருக்கிற" அப்படின்னு சொல்லி பாராட்டிட்டு அவன் வேலையை கை வேலைகளை வந்து பார்க்க ஆரம்பிச்சான். ஸோ அதுக்கப்புறம் 2 பேருமே பத்திக்கிட்டு இந்த பியர் பாட்டிலை கூட ஃபுல்லாக முடிக்காமல் அங்கேயே வச்சுட்டு ஹால்லேயே அதுக்கு மேலே பாய ஆரம்பிக்கிறான். லதாவுடைய மலையை வந்து அந்த அடி அடிக்கிறான். "மலை வந்து பிச்சு எடுத்துடாதடா, பார்த்துடா, என்கிட்ட இருக்கிறதே 2 மலை தான்" அப்படின்னு சொல்லி லதா சொல்கிறா. "இதை காட்டி தானே இவ்வளோ நாளாக வந்து வெறுப்பேற்றினு இருந்தேன். இதை பார்த்துட்டு எத்தனை நாள் கழிச்சு என்ஜாய் பண்ணணும்னு பார்த்துட்டு இருந்தேன். அப்பெல்லாம் கிடைக்கல. இப்போ எனக்கு கிடைச்சிருக்கு. இந்த மலையை நான் விடமாட்டேன்" அப்படின்னு சொல்லி அவனுடைய ஆட்டத்தை ஃபுல்லாக வெறித்தனமாக வந்து இறக்கி விட்றான். ஸோ அது மட்டும் இல்லாமல் அவனுடைய தொப்புள் அழகை வந்து ரொம்ப ரொம்ப ரசித்து பார்த்து சைடு ஆங்கிள்லாம் பார்த்து பார்த்து என்ஜாய் பண்ணான். இப்போ வந்து உரிச்ச கோழியாக பார்த்து என்ஜாய் பண்ணி அவனுடைய இஷ்டத்துக்கும் இதுக்கப்புறம் கேட்க ஆளுமே இல்லை. என்ஜாய் பண்ணுறான். "உனக்கு மொத்தமே நீ தாண்டி. இங்கே இருக்க போகிற எத்தனை நாள் எல்லா நாளும் வந்து நித்யாவை தூங்க வச்சுட்டு உன்னை நான் ஆசைத்தீர என்ஜாய் பண்ண போகிறேன்னு" சொல்லி விதவிதமாக நம்ம லதாவை வந்து செய்ய ஆரம்பிக்கிறான். தன்னை விட வயசில் மூத்த ஆண்டியை செய்யணும்னு சொல்லி பல நாள் கனவு. என்னதான் ட்ரை பண்ணி பேசினாலும் கடலை போடுற அளவுக்கு தான் அவனுடைய ரேஞ்சே நின்றுட்டு இருந்தது. ஆனால் அவன் வந்து அதுக்கு மேலே போகவே முடியல. ஸோ தொடுறது, கடலை போடுறது, ஹேண்டு அப்படின்ற மாதிரி தான் வந்து ஆஃபீஸ்லேயும் எல்லா இடத்துலையுமே வந்து அவனோட ஸ்டெப் இருந்துச்சு. ஆனால் இப்போ தான் ஃபர்ஸ்ட் தடவை அவனோட வயசுக்கு மீறின ஒரு ஆண்டியை வந்து போடுறது. அதுவும் அந்த 2 பேருக்கும் உண்டான அந்த மியூச்சுவலோட போடுறது அதுதான் வந்து ஃபர்ஸ்ட் தடவை. ஸோ 2 பேருமே ஜாலியாக என்ஜாய் பண்ணுறாங்க. வெறித்தனமாக என்ஜாய் பண்ணுறாங்க. அப்படியே வந்து நாட்கள் நகருது. பல நாள் பல தடவை செய்கிறாங்க. விதவிதமாக செய்கிறாங்க. அதுக்கப்புறம் ஒரு நாள் வந்து நித்யா கண்ல மாட்டிக்கிறாங்க. 2 பேரும் பண்ணிட்டு இருக்கும்போது வந்து கையும் களவுமா மாட்டிக்கிறாங்க. "இப்பவே தெரியும்டா. அவள நெனச்சு நீ ஓவரா பண்ணும்போதே தெரியும். இது மாரி பேசி கரெக்ட் பண்ணி பண்ணிட்டு இருப்பேன்னு சொல்லி. வெட்கமா இல்ல? இதுக்கு தான் என் வீட்டுக்கு வந்து தங்கிட்டு இருக்கிறியா? என் சோத்த திங்கிறியா?" அப்படின்னு சொல்லி லதாவ வந்து நாக்கு புடுங்குற மாரி வந்து நித்யா கேட்டா. அப்படி கேட்டுமே வந்து, "நீ ரொம்ப பண்ணாத. நீங்க 2 பேரும் வந்து ரோல் பிளே என்ன வச்சு பண்றதெல்லாம் எனக்கு தெரியாதுன்னு நெனச்சியா? அப்பல்லாம் வந்து உனக்கு எங்க போச்சு? அது கதை வேற, நிஜமா பண்றது வேற. அதுக்குன்னு என் புருஷன பங்கு போடுவியா? ரொம்ப பேசாதடி. என் புருஷனை வெறுப்பேத்தணுன்றதுக்காக அவன் ஒருத்திய வச்சிருந்தான். அதுக்காக நானும் இன்னொருத்தவங்ககிட்ட அவனை தவிர வேற யார்ட்டயும் போனதில்ல. வெளியாள்கிட்ட போனா எந்த அளவுக்கு சேஃப் இருக்கும்னு தெரியாது. அதான் உன் புருஷன்கிட்ட போனேன். இதுக்கப்புறம் நான் வரல." அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லிட்டு இருக்கும்போதே, அதுக்கப்புறம் நாட்கள் நகருது. "நீ முதல்ல வீட்ட விட்டு வெளிய போன்னு" சொல்ல ஒரு நாள் சொல்ல, அப்புறம் வந்து அரவிந்த் பேசி முடிச்சு, "இதெல்லாம் வந்து சகஜம். இந்த மாரி பேசி அது இப்படின்னு" சொல்லி அவன் கால்ல விழுந்து 2 பேருமே வந்து போறதுக்கு சம்மதம் வச்சு வாங்கிட்டான். உன் அக்கா நிலைமைய யோசிச்சு பாரு. இதுவரைக்கும் உன் மாமா வந்து சரியாவே செய்யலையாம். பல மாசங்கள் ஆச்சு. வருஷக்கணக்கா வந்து கவனிக்காம அந்த காட அப்படி விட்டுட்டா, அந்த காடெல்லாம் புதார் மண்டி போய் கிடக்கு. அத நம்ம தானே தண்ணி பாய்ச்சி, குளிப்பாட்டி வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணி, பல நாட்கள் பேசி கன்வின்ஸ் பண்ணி, தன்னுடைய அக்காவுக்காக "இது கூட பண்ண மாட்டியா?" அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு முடிவுக்கு வராங்க. ஸோ இருக்கக்கூடிய கொஞ்ச நாள் அவங்களுக்குள்ள சண்டைலாம் முடிஞ்சு, அவங்க லதா வந்து அவன் புருஷன் வீட்டுக்கு டிசைட் பண்ணக்கூடிய ஒரு நாள் வருது. அந்த நாள் வர்றதுக்கு 1 வாரத்துக்கு முன்னாடி வரைக்கும் 2 பேருமே சேர்ந்து ஒரே படுக்கையில என்ஜாய் பண்றாங்க. "அக்கா, இதுவரைக்கும் நீ வந்து நெறைய விஷயம் எனக்காக பண்ணியிருக்க. ஸோ உனக்காக நான் திரும்பி பண்ணதில்ல. எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப கோவம் வந்துச்சு. உன்ன வந்து அடிச்சு கொல்லணுன்ற அளவுக்கு எனக்கு வெறி வந்துச்சு. இருந்தாலுமே நீ எனக்காக பண்ண தியாகம், பண்ண விஷயங்கள் எல்லாமே எனக்கு வந்து நினைவுக்கு வந்துச்சு. ஸோ இதுவரைக்கும் என் புருஷனை யார் தொட்டாலும் சரி, பேசினாலும் சரி எனக்கு பிடிக்காது. அது அப்படி இருக்கும்போது நீ பங்கு போட்டுருக்க. அதனால தான் இவ்வளோ கோவம். இதுக்கப்புறம் நீ என் லைஃப்ல வரவே கூடாது. எங்கள பார்க்கவே கூடாது." அப்படின்னு சொல்லி அனுப்பி விட்றா. அனுப்பி விட்றதுக்கு முன்னாடி, "உன் ஆசைப்படி, என் புருஷன் ஆசைப்படியும் 2 பேருமே சேர்ந்து என்ஜாய் பண்ணலாம் வா" அப்படின்னு சொல்லி அவங்க படுக்கையில என்ஜாய் பண்றாங்க. இந்த மாரி அக்கா, தங்கை 2 பேருமே ஒரே படுக்கையில என்ஜாய் பண்ற பாக்கியம் எவனுக்கு கிடைக்கும்? "குடுத்து வச்சவன்டா நம்ம அரவிந்த்" அப்படின்ற மாரி தான் இருக்கு இல்லையா கதை. ஸோ இந்த கதை உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? ஸோ இந்த கதையில வரக்கூடிய அக்கா கேரக்டர்ல இருக்கக்கூடிய பிரியாமணியும், தங்கச்சி கேரக்டர்ல இருக்கக்கூடிய கீர்த்தி சுரேஷும் எப்படி இருந்துச்சு? ஸோ இதுக்கப்புறம் ஒரு புது சீரிஸ வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். அதுல வந்து அதாவது புது சீரிஸ்ன்றத விட ஒரு பெரியம்மா ஸ்டோரி வந்து அப்படியே ஒரு ஸ்டாப்லயே இருக்கு. கரெக்ட்டா? 2 எபிசோடு நிறுத்திட்டோம். அத வந்து கன்டின்யூ பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்குறேன். அடுத்து அந்த பெரியம்மா ஸ்டோரிய பார்ப்போம். இந்த அக்கா, தங்கச்சி சீரிஸ் எப்படி இருந்துச்சு? தயவு செஞ்சு முதல்ல
வீடியோவ பாருங்க. பார்த்ததுக்கப்புறம் கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ வந்த உடனே ஒருத்தன் வந்து கமெண்ட் பண்றான், ஐஸ்வர்யா லட்சுமி வேணும்னு. அவ்வளோ வெறித்தனமா இருந்தா அந்த நடிகையுடைய எடிட் வீடியோலாம் எத்தனையோ கிடக்குது. அத பார்த்து என்ஜாய் பண்ணுங்கப்பா. முதல்ல வீடியோ பாருங்க. வீடியோ எப்படி இருக்குன்றத சொல்லுங்க. அதுக்கப்புறம் வேற ஏதாவது கமெண்ட் சொல்லுங்க. வீடியோ பத்தின கமெண்ட்டே யாரும் சொல்ல மாட்றீங்க. அதுக்கப்புறம் எப்படி எனக்கு அடிக்கடி இந்த மாரி வீடியோ போடணும்னு தோணும்? ஸோ வீடியோ புடிச்சிருக்கும்னு நெனைக்கிறேன். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எப்படி இருந்துச்சுன்றத கமெண்ட் பண்ணுங்க. டிஸ்கிரிப்ஷன்ல குடுத்துருக்கக்கூடிய Instagram பேஜுக்கு ஜாயின் பண்ணுங்க. என்கிட்ட பேசணும்னு நெனைக்கிறவங்க இன்ஸ்டால பேசலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு, சப்போர்ட் பண்ணணும்னு நெனைக்கிறவங்க சப்போர்ட் பண்ணுங்க ஃபினான்ஷியலா. தேங்க் யூ.